ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. வீரபாண்டியனை தேடிக்கொண்டு சோலைக்குள்ளே ஆதித்த கரிகாலன் நுழைந்தபோது அங்கே எதிர்பாராத விதமாக அவன் நந்தினியை சந்திக்க நேர்ந்தது. அவளிடத்தில் தான் கொண்ட பழைய மோகம் 1க்கு 10 மடங்கு பெருகிக் கொழுந்துவிட்டு எரிந்தது என்றான் ஆதித்த கரிகாலன். மேலும், என்றாலும் நான் பொறுமையை கடைபிடித்தேன். வந்த காரியத்தை முதலில் முடிக்க வேண்டும். வீரபாண்டியனுடைய தலையுடன் பழையாறைக்குப் போக வேண்டும். அதற்கு பிரதியாக நந்தினியை மணந்து கொள்ள தந்தையிடம் அனுமதி கேட்பது என்று முடிவு செய்தேன். இப்படி நான் தீர்மானித்திருந்த நிலையில் ஒற்றைக் குதிரையின் குளம்படி அந்த சோலைக்குள்ளே போயிருப்பதைக் கண்டதும் அளவில்லாத வியப்பும் ஆத்திரமும் கொண்டேன். மேலும் சென்று பார்த்தபோது அடர்ந்த மரங்களின் மறைவில் குதிரை கட்டியிருப்பதைக் கண்டேன். எனவே தப்பி வந்தவன் அந்த குடிசை வீடுகளில் ஒன்றில்தான் இருக்க வேண்டும். நந்தினியின் வீட்டுக்குச் சென்று பலகணி வழியாக பார்த்தேன். நண்பா, அங்கே நான் கண்ட காட்சி பழுக்க காய்ச்சிய இரும்பினால் என் நெஞ்சில் தீட்டியது போல பதிந்திருக்கிறது. ஒரு பழைய கயிற்றுக்கட்டிலில் வீரபாண்டியன் படுத்து கிடந்தான். நந்தினி அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து குடிக்கச் செய்தாள். அவள் முகம் முன் எப்போதும் இல்லாத காந்தியுடன் ஜொலித்தது. அவள் கண்களில் 2 துளி கண்ணீர் ததும்பி நின்றது. என்னை மீறி வந்து ஆத்திரத்துடன் கதவை படாரென்று உதைத்து திறந்து கொண்டு உள்ளே போனேன். காயங்களை கட்டிக்கொண்டிருந்த நந்தினி என்னை கண்டதும் அதை நிறுத்திவிட்டு முன்னால் வந்தாள். சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்து எழுந்தாள். கைகூப்பிய வண்ணம், ஐயா, நீங்கள் என் பேரில் ஒரு நாள் வைத்திருந்த அன்பின் பேரில் ஆணையிட்டு வேண்டுகிறேன். இவரை ஒன்றும் செய்யாதீர்கள். படுகாயப்பட்டு கிடக்கும் இவரை உங்கள் கையால் கொல்ல வேண்டாம் என்றாள். நான் தட்டு தடுமாறி, உனக்கும் இந்த மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக அவன் உயிரை காப்பாற்றும்படி கேட்கிறாய் என்றேன். இவர் என் காதலர், இவர் என் தெய்வம், இவர் என்னை மணந்து கொள்ள சம்மதித்திருக்கும் தயாளன் என்றாள் நந்தினி. காயம் பட்டிருந்த வீரபாண்டியனை பார்த்து கொஞ்சம் உண்டாகியிருந்த இரக்கமும் என்னிடமிருந்து அகன்று விட்டது. இந்த பாதகன், இந்த படுபாதகன் எப்படி என்னை பழிவாங்கிவிட்டான்? என் ராஜ்யத்தையே கைப்பற்றியிருந்தாலும் பாதகமில்லை. என் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த பெண்ணரசியை அல்லவா அபகரித்து விட்டான். இவனிடம் எப்படி இரக்கம் காட்ட முடியும்? முடியவே முடியாது. நந்தினியை உதைத்து தள்ளிவிட்டு அவளை தாண்டிக் கொண்டு சென்று வாளின் ஒரே வீச்சில் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினேன். அந்த மூர்க்க பயங்கர செயலை இப்போது நினைத்து பார்த்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த சமயம் யுத்த வெறியோடு கூட குரோத வெறியும் என்னை பீடித்திருந்தது. அந்த ஆவேசத்தில் வீரபாண்டியனை கொன்றுவிட்டு அந்த வீட்டின் வாசற்படியை தாண்டும் போது நந்தினியை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். அவளும் என்னை கண்கொட்டாமல் பார்த்தாள். அதை போன்ற பார்வை இந்த பூவுலகில் நான் கண்டதில்லை. அதில் காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் என்னும் 6 உணர்ச்சிகளும் அத்தனை நெருப்பு ஜுவாலைகளாக கொழுந்து விட்டு எரிந்தன. அதன் பொருள் என்னவென்று எத்தனையோ தடவை எண்ணி எண்ணி பார்த்தும் எனக்கு இன்று வரை தெரியவில்லை. அதற்குள் என்னை தேடிக்கொண்டு நீயும் இன்னும் பலரும் வந்து விட்டீர்கள். வீரபாண்டியனுடைய தலையற்ற உடலையும் இரத்தம் சிந்திய தலையையும் பார்த்துவிட்டு எல்லோரும் ஜெயகோஷம் செய்தீர்கள். ஆனால் என்னுடைய நெஞ்சில் விந்திய பர்வதத்தை வைத்தது போல ஒரு பெரும் பாரம் அமுக்கிக் கொண்டிருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் காஞ்சியில் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி அரசு புரிந்து கொண்டிருந்த காலத்தில் நாடெங்கும் மகாபாரத கதையை படிப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்.
பௌத்த சமண மதங்களின் பிரச்சாரத்தினால் மக்கள் சாதுக்களாகப் போயிருந்த தமிழ்நாட்டில் மீண்டும் வீர உணர்ச்சி தளிர்த்துப் பரவ வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்பாடு செய்தார். பாரதக் கதை படிப்பதற்கென்றே பல ஊர்களில் பாரத மண்டபங்கள் கட்டினார். அவர் தொடங்கிய ஏற்பாடு இன்னமும் தொண்டை மண்டலத்தில் தடைப்படாமல் நடந்து வந்தது. இரவில் மக்கள் மண்டபங்களிலோ திறந்த வெளியிலோ கூடி பாரதக் கதை கேட்டார்கள். பாரதப் பெருங்கதையையும் பாரதத்தில் உள்ள கிளைக்கதைகளையும் பாட்டிலும் பண்ணிலும் வசனத்திலும் அமைத்து வீராவேசத்துடன் சொல்லக்கூடிய பாடினிகள் பலர் தோன்றினார்கள். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை சென்றிருந்த போது மணிபுரியை அடுத்த வனத்தில் மணிபுரி ராஜகுமாரியான சித்ராங்கியைக் கண்டான். இருவரும் காதல் கொண்டார்கள். சித்ராங்கிக்கு அரவான் என்னும் அருமை புதல்வன் பிறந்தான். மலைநாட்டு கோமகளுக்கு அர்ஜுனனால் பிறந்த மகனாதலால் அரவான் மகாவீரனாயிருந்தான். பாரத யுத்தம் நடக்கப் போகிறது என்று அறிந்து அவனும் பாண்டவர் படையில் சேர வந்து சேர்ந்தான். போர் தொடங்குவதற்கு முன்னால் சகல லட்சணங்களும் பொருந்திய மகாவீரனான இளைஞன் ஒருவனை களபலி கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு வந்தபோது, இதோ நான் இருக்கிறேன், என்னை களபலியாக கொடுங்கள் என்று அரவான் முன்வந்தான். அவனை காட்டிலும் சிறந்த வீரன் யாரும் பாண்டவர் பக்கத்தில் இல்லாதபடியால் தானாக முன்வந்த அரவானையே பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. தன்னுடைய கட்சியின் வெற்றிக்காக தன் உயிரை தியாகம் செய்த வீர அரவானின் கதை தமிழ் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. திரௌபதி அம்மனுக்கு கோயில் கட்டிய இடங்களிலெல்லாம் பக்கத்தில் அரவானுக்கும் கோயில் கட்டி திருவிழா நடத்தினார்கள். மாமல்லபுரத்து 5 ரதங்களின் அருகில் அன்றிரவு நடந்த அரவான் கதை முடிவடைந்து விட்டதாக தோன்றியது. 3 உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க, கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலர் வாழ்க என்று பல குரல்களில் எழுந்த கோஷங்கள் காற்றிலே மிதந்து வந்தன. கதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து கலையத் தொடங்கினார்கள். கதை முடிந்து விட்டது. மலையமான் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுவார் என்றான் கரிகாலன். அரவான் கதை முடிந்தது, ஆனால் தாங்கள் சொல்லி வந்த கதை இன்னும் முடியவில்லையே என்றான் பார்த்திபன். இந்த பிராயத்தில் மலையமானின் மனோதிடத்தைப் பார். இன்னமும் நடுநிசி வரையில் கண்விழித்து கதை கேட்கப் போகிறார் பார் என்றான் கரிகாலன். தொண்டு கிழமாகிற வரையில் உயிரோடு இருப்பது அவ்வளவு அதிசயமான காரியமா? ஊரில் எத்தனையோ கிழவர்கள் இருக்கிறார்கள், இரவில் தூக்கம் பிடிக்காமல் கதை கேட்கப் போகிறார்கள். திருக்கோவலூர் மிலாடுடையாரை அப்படி சாதாரண கிழவர்களோடு சேர்த்து விடுகிறாயா? எத்தனையோ போர்க்களங்களை பார்த்தவர் அவர். மலையமானின் வயதில் நாம் உயிரோடு இருப்போமா என்பதே சந்தேகம். இருந்தாலும் அவரைப்போல் திடமாயிருக்க மாட்டோம். அரசே, பழைய காலத்து மனிதர்கள் திடமாயிருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? அவர்கள் பெண்களின் மோகபலையில் சிக்குவதில்லை. கேவலம் ஓர் அர்ச்சகரின் மகளிடம் மனதை பறிகொடுத்துவிட்டு அவளை நினைத்து உருகிக் கொண்டிருப்பதில்லை. அப்படி எந்த பெண்ணிடமாவது மனம் சென்றால் அவள் கூந்தலை பற்றி இழுத்து கொண்டு வந்து அந்த புறத்தில் சேர்த்துவிட்டு வேறு வேலையை பார்ப்பார்கள். பார்த்திபா, நந்தினி உண்மையில் அர்ச்சகர் வீட்டு பெண்ணல்ல. அவளுடைய பிறப்பை குறித்து ஏதோ ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். நந்தினி யாருடைய மகளாயிருந்தால் என்ன? அர்ச்சகர் மகளாயிருந்தால் என்ன? அரசர் மகளாயிருந்தால் என்ன? அல்லது அனாதை பெண்ணாயிருந்தால்தான் என்ன? அதை இன்னொரு கிழவர் பெரிய பழுவேட்டரையரை பாருங்கள், எங்கோ வழியில் அவளை பார்த்தார், உடனே இழுத்து கொண்டு வந்து 8ஓடு 9 என்று அந்த புறத்தில் அடைத்தாரா இல்லையா? நண்பா, அதை நினைத்தால் எனக்கு அதிசயமாகத்தான் இருக்கிறது. எதை நினைத்தால்? அந்த கிழவர் எப்படி இவளுடைய வலையில் சிக்கினார் என்பதைத்தானே? இல்லை இல்லை இல்லை. ஒரு காலத்தில் என்னை காதலித்ததாகச் சொன்னவள் பிறகு வீரபாண்டியனை காதலித்து அவன் உயிரை காப்பாற்ற முயன்றவள் இந்த தொண்டுகிழவரை மணந்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தாள்? அதை நினைத்தால்தான் அதிசயமாக இருக்கிறது. எனக்கு அது ஒன்றும் அதிசயமாகவே தோன்றவில்லை ஐயா. தங்களுடைய செயலை நினைத்தால்தான் அதிசயமாக இருக்கிறது. சோழகுலத்தின் பரம வைரியான பாண்டியன் தோல்வி அடைந்ததும் ஓடி ஒளியும் கோழையாயினும் கோழையானாலும் வீரபாண்டியன் என்று பெயர் சூட்டிக் கொண்டவன், அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து உயிர் பிச்சை கேட்டவளை தாங்கள் சும்மா விட்டு வந்தீர்களே, அதை எண்ணினால்தான் அதிசயத்திலும் அதிசயமாய் இருக்கிறது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஒருத்தருக்கு தன்மேல இருக்கிற ஆசைதான் பிற விஷயங்கள்ல கொள்ற ஆசையா விரியுது. அதே போல தன்மேல இருக்கிற வெறுப்பு தான்
மற்றவங்க மேல வெறுப்பா வெதுப்புதுன்னு ஞானிகள் கண்டுபிடிச்சத உளவியல் மேதைகளும் ஏத்துக்கிட்டாங்க. மெய் முதலான ஐம்பொறிகளை தான்னு நினைக்கிறான். ஊரு முதலான ஐம்புலன்களை தனதுன்னு நினைக்கிறான். தான்ங்கிறது அகப்பகை, தனது புறப்பகை. படுகாயப்பட்டு கட்டில்ல படுத்திருக்கான் பகைவன். நிராயுத பாணியான அவனை தாக்குறது யுத்த தர்மம் அன்றுன்னு ஆதித்த கரிகாலனுக்கு தெரியும். ஆனா அவனை வெறிகொள்ளச் செஞ்சது நந்தினி வீரபாண்டியனுக்கு பக்கத்துல இருந்த காட்சிதான். போர்க்களத்துல வெறி மட்டும்தான் அதை தொலைவிலிருந்து பார்க்கறவங்களுக்கு புலப்படும். அந்த குடிசைக்குள்ள வெறிக்கு காரணமான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்னு சொல்லப்படும் பகைவர்களையும் வெளிப்படுத்துகிறார் ஆசிரியர். அந்த வெறி தலையிலிருந்து கால் வரை கூட பரவிச்சுங்கிற கொடூரத்துக்கு இன்னொரு செய்தி கிடைச்சிருக்கு. வீரபாண்டியன் தலை கொண்ட சம்பவத்துல அவன் காலில் அணிஞ்சிருந்த கட்டுவடம்ங்கிற காலணியையும் ஆதித்த கரிகாலன் வெட்டி சிதைத்து கொண்டு வந்தானாம். வெறி அடங்கின பிறகு ஏற்படுற மனமாற்றத்தை பேச்சால விளக்கிறது கஷ்டம். அதைவிட கடினமானது அதை எழுத்துல வடிக்கிறது. இந்த சாதனையையும் கல்கி நிகழ்த்தியிருக்கார். எந்த உணர்ச்சிக்கும் எல்லையாகவும் இலக்காகவும் இருப்பது தியாகம்தானே. அரவான் கதைங்கிற சின்ன விலகல் மூலமா இந்த பெரிய உண்மைய ரொம்ப நேர்த்தியா நயநுட்பத்தோட விளக்கிறார். தத்துவ அடிப்படையில நோக்கினா குருக்ஷேத்திர பெரும்போர் ஓர் உருவகம். மனித உடல்தான் குருக்ஷேத்திரம். நல்ல குணங்கள் பாண்டவர்கள், தீய குணங்கள் கௌரவர்கள். வாழ்க்கை போராட்டத்துல வெற்றி பெற முக்கியமான தகுதி தியாகம். அர்ஜுனன் மகன் அரவான் போர் புரியறதுக்கான எல்லா தகுதிகளும் கொண்டவன். வெற்றி பெறணும்னா காளி அருள் வேணும். அதுக்கு தியாகம் பண்ண முன் வரணும். தன்னை களபலியாக தர முன் வந்தான் அவன். தன்னையே கொடுத்த அந்த தியாகியின் வெட்டுண்ட தலையிலிருந்த கண்களால பாரத போர் முழுசையும் பார்க்கும்படியான அரிய வரத்தை தந்தார் கிருஷ்ணன். தலை கொடுத்தவன் அரவான், தலை இழந்தவன் வீரபாண்டியன். இந்த பகுதியில இப்படி ஒரு மாயத் திறத்தை பார்க்கிறோம் கல்கியின் படைப்புல. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.